எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த சக்கரங்களை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது இயக்கிறதுக்கு தொப்புள்லேருந்து ஆற்றலை கொண்டு ஒவ்வொரு சக்கரமாக நம்ம அதை இயக்கணும். அது எப்படின்றது இப்போ பார்ப்போம். சக்கரங்கள் பற்றி பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம முதுகுத்தண்டி கீழே இருக்கிற சக்கரத்துக்கு பேர் மூலாதாரம். தொப்புள் ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கீழே இருக்கிறது சுவாதிஷ்டானம். தொப்புளில் இருக்கிறது மணிப்பூரகம். மார்பில் இருக்கிறது அநாகதம். தொண்டையில் அந்த சங்கு பகுதியில் இருக்கிறது விசித்தி. இது புருவ மத்தியில் இருக்கிறது ஆக்கினை. இது துரியம். இந்த சக்கரங்கள் பற்றி ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது யாருக்கு தெரியாதோ அவங்களுக்காக சொல்கிறேன். இந்த 7 சக்கரங்களை இயக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வழி இருக்குது. ஒரு சிலர் மந்திரங்களை சொல்லுவாங்க, லம் அந்த மாதிரி மந்திரம்லாம் சொல்லுவாங்க. இதில் மந்திரம் கிடையாது, மனசு மட்டும்தான். உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு மனசு தான் காந்த சக்தி, காந்த சக்தி தான் மனசு. இப்போ இந்த மனசுன்ற காந்த சக்தியை முதல்ல நம்ம மணிப்பூரகம், அதாவது தொப்புள் இருக்க இடத்துல மனசை கொண்டு வரோம். மனசை கொண்டு வரும்போது நம்ம இந்த விரலையும் யூஸ் பண்ணுறோம். அதாவது 5 விரலையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, 5 விரல் பஞ்சபூதம். 5 விரல் பஞ்சபூதம். இந்த 5 விரலையும் ஒன்றா சேர்த்துக்கணும். இந்த 5 விரலையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு மணிப்பூரகம் சொல்கிற தொப்புளில் இந்த 5 விரலையும் சேர்த்து வச்சு மெதுவாக அப்படி சுற்றணும். உங்கள் மனசும் அந்த இடத்துல சுற்றணும். இந்த 5 விரலை ஒன்றா சேர்த்து தொப்புளில் வைக்கணும். அதே நேரத்தில் மனசு அங்கே போகணும். நீங்கள் டச் பண்ணும்போது மனசு அங்கே போகும். சாதாரணமாக மனசு அங்கே போகாது இல்லையா. இப்போ இந்த 5 விரலை ஒன்றா சேர்த்து தொப்புளில் நீங்கள் கையை வைக்கும்போது, தொப்புளில் அந்த 5 விரலை வைக்கும்போது மனசு தொப்புளுக்கு போகும். அந்த இடத்துல மெதுவாக ஒரு 5 வாட்டி சுற்றினா கூட போதும். பொதுவாக 21 வாட்டி சுற்றணும். 5 வாட்டி முதல்ல சுற்றி மனசை அங்கே கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த இடத்துல கொஞ்ச நேரம் சுற்றின பிறகு அங்கேருந்து மனசை மூலாதாரத்துக்கு கொண்டு போகணும். அதாவது முதுகுத்தண்டு கீழே இருக்கிற மூலாதாரம். அந்த இடத்துல எடுத்தும் போய் மனசை கையை வச்சு மெதுவாக அப்படி சுற்றணும். அப்போது இந்த தொப்புளில் இருக்கிற ஆற்றல் உங்களுக்கு மூலாதாரத்துக்கு போகும். மனசை அந்த இடத்துல கொண்டு போகலாம். மறுபடியும் மூலாதாரத்துலேருந்து தொப்புளுக்கு வந்துடணும். அதாவது தொப்புளில் ஆரம்பிச்சிங்க, தொப்புலேருந்து மூலாதாரத்துக்கு போகணும். மூலாதாரத்துலேருந்து மறுபடியும் தொப்புளுக்கு வரணும். தொப்புள்ன்றது மணிப்பூரகம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மெதுவாக சுற்றி சுவாதிஷ்டானம், அதாவது தொப்புலேருந்து 4 விரல் கீழே இருக்கிற சுவாதிஷ்டான சக்கரம், அந்த இடத்துல இந்த 5 விரலை வச்சு மெதுவாக சுற்றணும். சுற்றிட்டு மறுபடியும் நீங்கள் தொப்புளுக்கு வந்துடணும். தொப்புள்ளையே ஒரு 5 வாட்டி மெதுவாக சுற்றிட்டு அங்கேருந்து அநாகதம், அதாவது இந்த 2 மார்பு காம்புக்கு நடுவில் கொஞ்சம் மேடாக இருக்கும், அந்த இடத்துல ஒரு 5 வாட்டி மெதுவாக அப்படி சுற்றணும். அநாகத சக்கரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அங்கே இருந்து மறுபடியும் மணிப்பூரக சக்கரம் தொப்புளுக்கு வரணும். அங்கேருந்து மறுபடியும் தொப்புளுக்கு வந்துட்டு அங்கே விரலை மெதுவாக அப்படி சுற்றிட்டு அங்கே விசுத்திக்கு வரணும். அதாவது இந்த சங்கு பகுதி இருக்குது இல்லையா, ஆண்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எனக்கு கொஞ்சம் உள்ளே போயிருக்கு, அதனால் சரியாக வெளியே தெரியாது. நிறைய பேருக்கு இந்த இடம் வெளியே தெரியும். அந்த இடம் அதை அழுத்தக்கூடாது,
மெதுவாக கையை வச்சு அப்படியே சுற்றணும் ஒரு 5 வாட்டி. ஒரு 5 வாட்டி மெதுவாக சுற்றிட்டு மறுபடியும் தொப்புளுக்கு வந்துடணும். தொப்புள்ன்றது மணிப்புரக சக்கரம், அங்கே தான் ஆற்றல் இருக்குது. அந்த இடத்துல மெதுவாக ஒரு 5 வாட்டி சுற்றி அங்கேருந்து கையை கொண்டு வந்து ஆக்கினியில் சுற்றணும் ஒரு 5 வாட்டி மெதுவாக. ஏன் விரலை டச் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல அந்த உணர்வு வர வைக்கிறதுக்காக தான். சாதாரணமாக மனசை நிறுத்துனா நிறைய பேரால் மனசை நிறுத்த முடியாது. இப்படி கை வைக்கும்போது மனசு வந்து அங்கே நிற்கும். அதுக்காக தான் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படி சுற்றிட்டு அங்கேருந்து மறுபடியும் தொப்புளுக்கு வந்துடணும். தொப்புளில் கொஞ்ச நேரம் சுற்றி மறுபடியும் அங்கேருந்து ஆற்றலை கொண்டு வந்து துரியத்துக்கு வந்துடணும். அதாவது சகசிரா சக்கரம். அந்த இடத்துல வந்து 5 விரல் அப்படியே மெதுவாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். சுற்றிட்டு மறுபடியும் தொப்புளுக்கு வந்துடணும். தொப்புளுக்கு வந்து ஒரு 5 வாட்டி சுற்றி மனசை அங்கேயே நிறுத்தி நீங்கள் தொப்புள்ளையே, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தொப்புள் ரகசியன்றது தாய்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தொப்புள் அதில் இருக்கிற ஆற்றல் பற்றி அதில் விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. இது வந்து யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு அது புரியும். தெரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை, ஏன்னா இது நிறைய ரகசியங்கள் இதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை சரி சொல்லாமே, ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த ரகசியத்தில். சரி புரிஞ்சுக்கிட்டால் யாராவது ஒரு குருக்கிட்ட போனாங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வைப்பாங்க. நிறைய பேர் இதை இலவசமாக தான் கற்றுத்தராங்க. ஒரு சிலர் பணம் வாங்கிக்கின்னு கற்றுத்தராங்க. உங்களுடைய வசதி எப்படின்னு பார்த்துங்க. இலவசமாக தான் கற்றுக்க முடியும்னா அங்கே போய் கற்றுக்குங்க. பணம் கொடுத்து கற்றுக்கிறவங்க அது உங்கள் இஷ்டம், உங்கள் பணம். அதனால் இது புரிய வைக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். செஞ்சு பாருங்கள், நல்லா உணர்வு கிடைக்கும். திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், மணிப்புரகம் மணிப்புரகம் மணிப்புரகம், அது தொப்புளில் தான் அந்த ஆற்றல் இருக்குது. அறுத்தடைத்த வாசல் அப்படின்னு சொன்ன இடம் அந்த தொப்புள் தான். அதுலேருந்து ஆற்றலை மூலாதாரத்துக்கு கொண்டு போகிறோம். மூலாதாரத்துலேருந்து மறுபடியும் தொப்புளுக்கு வரும். தொப்புள்லேருந்து சுவாதிஷ்டானத்துக்கு போகிறோம். சுவாதிஷ்டானத்துலேருந்து மறுபடியும் தொப்புளுக்கு வரும். தொப்புள்லேருந்து அநாகதத்துக்கு வரும். அநாகதத்துலேருந்து மறுபடியும் தொப்புளுக்கு. தொப்புள்லேருந்து இங்கே விசுத்திக்கு. விசுத்திலேருந்து மறுபடியும் தொப்புளுக்கு. தொப்புள்லேருந்து ஆக்கினைக்கு. ஆக்கினையிலேருந்து தொப்புளுக்கு. தொப்புள்லேருந்து உச்சிக்கு. உச்சியிலேருந்து மறுபடியும் நீங்கள் தொப்புளை தான் கொண்டு வந்து நிறுத்தணும். இதுதான் பயிற்சி. இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குண்டலினி பயிற்சி, வாசி பயிற்சி இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா இது சித்தி ஆகும். வாசின்றது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். இந்த சங்குக்கு பின்னாடி தான் மூச்சு காற்றை இழுத்து விடணும். மூக்காலை விடக்கூடாது. சங்கு ரெண்டும் தவிர்த்துன்னா இந்த இடகலை பிங்கலை இதை விட்டுட்டு சங்கு இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல இங்கே வெளியே கிடையாது, உள்ளே தண்ணி குடிக்கும்போது இறங்குற இடம், சாப்பாடு சாப்பிடும்போது இறங்குற இடம், அந்த இடத்துலேருந்து தான் காற்றை இழுக்கணும், விடணும். முதல்ல வாயை திறந்து பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் வாயை மூடி பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நாக்கை மேலே வச்சு பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ணை வந்து இங்கே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு சாதாரணமாக இங்கே வராது, விரலை வச்சு வச்சு நீங்கள் பழகணும். இந்த விரலை இப்படியே முன்னாடி பின்னாடி கொண்டு போனீங்கன்னா இங்கே வரும். முதல்ல கண்ணுலாம் வலிக்கும், தலை வலிக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாதீங்க. லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலைன்னா விட்டுருங்க. கண்ணை மூடிய மனசால் இங்கே பார்த்தா போதும். இது வந்து யாருக்கு வருமோ அவங்க செய்யட்டும். வராதவங்க கண்ணை மூடி மனசால் அப்படி பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த யோகெல்லாம் உங்களுக்கு சித்தியாகும். செஞ்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நான் வந்து குரு கிடையாது, இது புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். குருன்னு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அதை வந்து கற்று தருவாங்க. நான் ஒரு சாதாரண ஆக்டிங் கார் டிரைவர் தான். நான் வந்து ஒரு சாதாரண ஆக்டிங் கார் டிரைவர் தான். எனக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு தோணுது, அதனால் சொல்கிறேன். எல்லோரும் மறைச்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி தான் மற்றவங்களுக்கு இந்த விஷயம்லாம் புரியும் இல்லையா? ஆனால் ஒரு குருன்னு போனீங்கன்னா நல்ல குருவாக தேர்ந்தெடுத்து போங்க.
உங்கள்கிட்ட பணம் பிடுங்குற ஆளுங்கள்கிட்ட போனீங்கன்னா, வசதி இருக்கவங்க அது உங்கள் இஷ்டம். வசதி இல்லாத ஏழைங்கள்லாம் இருப்பாங்க. வேலைக்கு போனால் தான் காசு, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அவங்க இலவசமாக கற்றுத்தர இடத்துக்கு போய் கற்றுக்குங்க. உங்கள் பணம் உங்கள் இஷ்டம். அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். நன்றி.